அத்தியாயம் 36. கண்ணவனின் முத்தத்தில் சுற்றுப்புறம் மறந்தே போயிருந்தாள் நிதர்சனா. அவன் பூசியிருந்த பெர்ஃப்யூம் மணமும் முகத்தில் இருந்த லோஷன் வாசனையும் அடிவயிற்றில் பிரளயத்தை நிகழ்த்த, அவனுக்கோ நாசி உணர்ந்த லக்ஸ் சோப்பின் மனம் ஒன்றே கிளர்ச்சியை தூண்டியது. ஒரு நொடி ஆக்கிரமித்திருந்த அதரங்களை விடுவித்தவன், என்ன பெர்ஃப்யூம் இது, ஆள மயக்குதுடி என முணுமுணுத்துவிட்டு அவளது பதிலை கேளாமல் மீண்டும் முத்தத்தில் இறங்க, அவனது அதிவேகத்தில் அவனை தடுக்கவும் இயலாது, தடை சொல்லவும் மனம் வராது பதறிப் போனாள். அவனோ அடுத்த கட்டமாய் முத்தத்தின் ஆழத்தை அதிகரித்து கீழே பயணிக்க, வேகமாய் அவனை தடுத்தவள், என்ன பண்ற என கேட்டாள் மிரட்சியாக. லவ்வர்ஸ் என்ன செய்வாங்களோ அததான் என அவள் தலையில் குண்டை தூக்கி போட்டான். ஆத்தாடி என துரிதமாக எழுந்து கொண்டவளோ, அலங்கோலமாய் கலைந்த நைட்டியை ஒழுங்குபடுத்தி சுவரோரம் ஒட்டி அமர்ந்து காலை குறுக்கினாள். யாஷ் பிரஜிதனின் மீசை குத்தி உதடும் கன்னமும் எரிந்தது. அதைவிட அவனிடம் சிக்கி கிடந்த நொடிகளின் பிரதிபலிப்பாய் வதனமெங்கும் சிவப்பு தடம். வாட் மின்னல், ஐ எம் சோ மேட் ஆன் யூ. யாஷ் பிரஜிதன் புரியாது வினவ, லவ்வர்ஸ் இதெல்லாமா செய்வாங்க, கல்யாணம் பண்ணாம என்னமோ நீ பாட்டுக்கு பாஞ்சிட்டு இருக்க என கோபமாய் நியாயம் கேட்க வந்தவளின் குரல் வலுவின்றி சினுங்கியது. கல்யாணம், மேரேஜ், பட் எல்லோ ரோப் போட்டு ரைட் என சந்தேகமாய் கேட்டவனை பரிதாபமாய் ஏறிட்டவள், எல்லோ ரோப் தான் என்றாள். அதென்ன லைசன்ஸா? யாஷ் நளினமாய் புன்னகைக்க, அதில் ஒரு கணம் விழுந்த மனதை மீட்டு ஆமா என்றவளுக்கு இன்னும் வார்த்தைகள் வரவில்லை பாவம். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவளது ஒட்டுமொத்த தெம்பையும் அல்லவா அவன் கடன் வாங்கியிருந்தான். செய்யறதையும் செஞ்சுட்டு இவன் மட்டும் எப்படிதான் டயர்ட் ஆகாம இருக்கானோ என முணுமுணுக்க, என்னடி சொல்லுது இந்த லிப்ஸ் என உதட்டை பிடித்தான். ஆத்தாடி ஆத்தா, வெள்ளக்காரனை காதலிச்சது பெரும் தப்பு போலையே என்றபடி வேகமாய் தட்டி விட்டவள், ஒன்னு சொல்லல ராசா என்றாள் கையெடுத்து கும்பிட்டு. பொய் சொல்ற இந்த லிப்ஸுக்கு என புருவம் சுருக்கி தீவிரமாய் அவன் ஆரம்பிக்க, அவளோ மடமடவென மனதில் நினைத்ததை கூறிவிட்டாள். அதில் வாய்விட்டே சிரித்தவன், நாம ஒண்ணுமே பண்ணலையே, கிஸ் பண்ணதுக்கே டயர்ட் ஆகிட்டியா என்றபடி அவளை ரசிக்க, கிஸ்ஸுனா பொறுமையா நிதானமா கொடுப்பாங்க, நீ எனக்கு மயக்கமே வர வைக்கிறாரக்கா என்றாள் பாவமாக. ஒச்சோ, உன்னை எம்பாரஸ் பண்ணிட்டனோ, கம் என முட்டியிட்டு அமர்ந்திருந்தவன் அவளை அழைக்க, வேகமாய் அவனுள் அடங்கி கொண்டாள். நெக்ஸ்ட் கிஸ் சாஃப்டா கொடுக்கறேன், ஓகேவா மின்னல் என காதோரம் கிசுகிசுக்க, வெட்கம் பிடுங்கி தின்றது. அவனிடமிருந்து தப்பிக்கும் பொருட்டு, ஐயோ கிரைண்டர் ரொம்ப நேரமா ஓடுது என எழுந்து அடுக்கலைக்கு சென்றாள். அவனும் அவள் பின்னே செல்ல, அவனுக்கோ புழுக்கம் தாளவில்லை. என்னடி இவ்ளோ ஹாட்டா இருக்கு என சட்டையை தூக்கி ஊதிக்கொண்டான். நெற்றியெல்லாம் வியர்த்து விட்டதில் சூடு தாழாமல் சட்டையை கழற்றி விட்டான். நான் இருக்க நிலைமையில இவன் வேற மாம்ச காட்டிட்டு நிக்கிறான் என நொந்து கொண்டவள், ஸ்டாண்ட் ஃபேன் எடுத்துட்டு வரேன் இரு, ஆனா வேகமா காத்து வருமே, சேருமா உனக்கு என கேட்க, நோப் என்றபடி அவளை பின்னிருந்து கட்டிக்கொண்டான். பெண் அவளின் மெல்லிதயம் நின்று துடிக்க, அவனோ அவளது கழுத்து வளைவில் அழுந்த முத்தமிட, யாஷ் ப்ளீஸ் என்றால் தளர்ந்து. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும்னா என்னோட வேணுமோ கிசுகிசுப்பாய் யாஷ் கேட்க, என வேகமாய் தலையாட்டினாள். ஓகே என்றவன் அவளை தன் பிடியிலிருந்து அகற்றாமல் ஆகில்யனுக்கு அழைத்தான். காரில் இருந்தபடி அழைப்பை ஏற்றவனிடம், ஆகில், இம்மிடியட்டா எனக்கு எல்லோ ரோப் வேணும், இந்தியன் வெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல என கூறி அவனை திகைக்க வைக்க, இவளோ அட கலப்பட கண்ணுக்காரா என வாயை பொத்தி நின்றாள். யோ, இன்னும் என் உன்னாண்ட பேஜாராகுது, மஞ்ச கயிறெல்லாம் ஆர்டர் போட்டுக்கிற, ஐயோ மானமே போகுது உன்னால என புலம்பி தள்ளிட, ஆகில்யனுக்கும் அவளது புலம்பல் கேட்டதில் சத்தம் வராமல் சிரித்தான். சத்தம் வந்தால் யாஷ் அவனை போட்டு தள்ளி விடுவானே. இன்டர்நேஷனல் லெவல்ல சுத்திட்டு இருந்த மனுஷன் இங்க வந்து சிக்குனதுதான் பரிதாபம் என பாவப்பட்டு கொண்டான். ஏய், இந்த ஸ்லாங்ல பேசின வாயை கடிச்சு வச்சிடுவேன். யாஷ் மிரட்டியதில் மீண்டும் வாயை பொத்தியவள், நீவே வராம கல்யாணம் பண்ண முடியாதாரக்கா என்றாள் பாவமாய். வாயை பொத்தி பேசியதில் ஒன்றும் புரியாமல், என்னடி சொல்ற என அவன் கேட்க, நீவே வந்தாதான் நம்ம கல்யாணம் என மீண்டும் கூறினாள். இது வேறையா
என்றபடி அழைப்பை துண்டித்தவன், "படுத்துறடி" என்றான் மோக பெருமூச்சுடன். நாக்கை துருத்தி அழகு காட்டியவளின் இதழ்கள் மீண்டும் மீண்டும் அவனிடம் சிறைப்பட்டுக் கொள்ள, இம்முறை அதிகம் அவளை சோர்வடைய செய்யாது மெதுவாய் அணுகினான். அவனது செயலில் மொத்தமாய் அவன் புறம் சரிந்தவளோ, வலுக்கட்டாயமாக முகத்தை பின்னிழுத்துக் கொண்டு, அவனைக் காணவே வெட்கிய கண்களை கட்டுப்படுத்திக் கொண்டு, "என்ன அம்மா ஆக்காம நீ இங்கிருந்து போக மாட்ட, அப்படிதானே?" எனக் கேட்டாள் உதட்டை பிதுக்கி. பக்கென சிரித்தவன், "கிஸ் பண்ணா எப்படிடி அம்மாவாகுவ?" என குறும்பாய் கேட்க, "ம், நீ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ற. ஆனா உன் கையி, கண்ணு, வாயெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டுது. நீ கிளம்பு மொத. நீ கிளம்பு தெய்வமே" என்றாள் கும்பிட்டு. "சரி பொழைச்சு போ" என பெரிய மனது செய்து விட்டவன், "கிளம்பு கிளம்புனா நான் எங்க தனியா போறது? நீயும் தான் வரணும். நீ முதல்ல இந்த காஸ்டியூம மாத்திட்டு கிளம்பு" என்றான். "நானா? நமக்கு தான் கல்யாணம் ஆகலையே, இப்படி எங்க வரது?" "இவ்ளோ நாள் கல்யாணம் ஆகிதான் ஒண்ணா இருந்தோமா?" யாஷ் முறைப்பாய் கேட்க, "அப்ப வேற, இப்பல்லாம் உன்னை நம்பி வரமாட்டேன்ப்பா" என்றாள் சிலுப்பலாக. "நான் உன்னை என் பப்பா மாரி பாக்குற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பெட் ஷேர் பண்றதில்ல. நீ ஓகே சொல்ற வர நான் உன்னை ரேப் பண்ணிட மாட்டேன். ஐ நோ மை லிமிட்" என்றவனுக்கு கோபம் எழுந்தது. அவளோ அவனது தோள்பட்டையிலிருந்த சிறிய மச்சத்தை வருடியபடி, "உனக்கு லிமிட் தெரியும், எனக்கு தெரியுமா என்ன? உன்கிட்ட கரைஞ்சு போறது எனக்கு தானே தெரியும்" என உதட்டை குவித்து சோகமாய் சொல்ல, அதில் கோபம் மறைந்து முறுவல் பிறந்தது ஆடவனுக்கு. "பட் நீ இல்லாம முடியலடி" என மோகக் குரலில் அவளது செவியில் ஒரு முத்தம் வைக்க, சினுங்கிய அவனது வெற்று மார்பில் முகம் புதைத்தவளுக்கு மேனி சிலிர்த்தது. "போயா, என்ன வெக்கப்படுற வைக்கிற நீ" என பொய்க்கோபம் கொள்ள, "ஐ எம் ஃபாலிங் ஃபார் யூ ஆலம்பனா" என மீண்டும் அவளை சொக்க வைத்தான். இனிய சில நொடிகளுக்குப் பிறகு, "அது சரி, நிவே என்ன தேடி இங்க வந்தா?" ஐயத்துடன் வினவினாள். "அவனை தேடி நம்ம போற வர அவன் வரமாட்டான்" என்ற யாஷ் பிரஜிதனின் கூற்றில், "என்ன சொல்ற யாஷ்?" என்றாள் மிரட்சியாய். "நத்திங் டி, இன்னும் இறங்கி தேடலாம். இங்க வந்தா கதிரவனை இன்ஃபார்ம் பண்ண சொல்லலாம். அண்ட் என் ஆளுங்க இங்க ரவுண்ட்ஸ்லயே இருப்பாங்க" என்றதும் சரி என்றாள். "இப்பவே வரவா? மாவா அப்படியே விட்டுட்டு வந்தா வீணாகிடும் யாஷ். கதிர்கிட்டயும் சொல்லிட்டு வரணும். அவன் ராத்திரி தான் வருவான். அவன் வந்ததும் சொல்லிட்டு மாவையும் குடுத்துட்டு வரேன். என்னாண்ட நேத்திக்கே இட்லி கேட்டான்" என்றிட, "ஃபைன், நைட்டே கிளம்பலாம்" என்றதும், "ஏது, நைட்டு வரை நீ இங்க இருக்க போறியா?" என்றாள் நெஞ்சை பிடித்து. "எஸ்" திட்டவட்டமாக யாஷ் கூறியதில், "கையையும் வாயையும் ஒழுங்கா வச்சுக்கிட்டு இருக்கணும்" என எச்சரித்தாள். "அது என் கையில இல்ல" என கண் சிமிட்டி கூறியவனை ரசித்து தொலைத்தாலும், கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகிடுவோமோ என்ற பயம் வேறு அவளுக்கு. அதனை விழுங்கிக் கொண்டு, "நீ சாப்பிட்டியா?" என கேட்க, தோளை குலுக்கி மறுப்பாய் தலையசைத்தவன், "ஹங்கிரி ஆலம்பனா" என்றதும் பரபரத்தாள். "டிராவல் முழுக்க சாப்பிடலையா? ஃப்ரூட் சாப்பிட்டே உயிர் வாழ்வியே, அதையாச்சும் வாங்கி துண்ண வேண்டியதுதானே" என்றவள் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என அடுக்கலையை உருட்டினாள். வீட்டில் ஒன்றுமே இல்லை. மாவும் அப்போதுதான் தயாராகிக் கொண்டிருந்தது. "இரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன்" என அவள் கிளம்ப, "வீட்ல எதுவுமே இல்ல, நீ எத சாப்பிடுவ?" என கேட்டான். "கஞ்சி இருந்துச்சு." "அப்போ அதுவே குடு" என்றவனை விழித்து பார்த்தவள், "நீ அதெல்லாம் குடிப்பியா? பழசையா?" என்றாள் சங்கடமாக. "நீ அததானே சாப்பிட போற?" அவன் முறைத்து பார்க்க, "ஆமா, ஆனா" என தயங்கியதில், "குடுடி, ஹங்கிரி" என்றான் மீண்டும். அதில் வேறு வழியற்று பானையில் இருந்த கஞ்சியை எடுத்தவள், "ஒரு 5 நிமிஷம்" என்று விட்டு அதை சூடு காட்டி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சுட சுட கிண்ணத்தில் ஊற்றி அதில் ஸ்பூன் போட்டு கொடுத்தாள். "போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் ஸ்டாண்ட் ஃபேன முகத்துல படாம வைக்கிறேன்" என்று ஒரு ஸ்டூலை நன்றாக துடைத்து ஹாலில் போட்டவள் ஸ்டாண்ட் ஃபேனையும் போட்டு விட்டாள். சட்டைய போட்டுட்டு சாப்பிடு, ஹாட்டா இருக்குடி" என்றவன் பேண்டையும் கழற்றி விடுவான் போலும். "லுங்கி கட்டிக்கிறியா?" நிதர்ஷனா கேட்டதும், "வாட்ஸ் தட்" என்றான் புரியாமல். "இரு வரேன்" என்று அந்த சிறிய அறைக்கு சென்று நிவேதனுக்காக வாங்கி வைத்த புது வெள்ளை நிற கைலியை எடுத்து வந்தவள், "இத கட்டிக்க" என கொடுத்தாள். "ஹவ்" என யாஷ் விழித்ததும் அவளே கட்டிவிட்டாள். "ஏற்கனவே ஹாட்டா இருக்கு, இதுல இத வேற ஏண்டி கட்டிவிட்ட?" இடுப்பில் கையூன்றி யாஷ் முறைக்க, "ஐயன், உள்ள போய் பேண்ட கழட்டிக்க, இந்தா அப்படியே இந்த பனியனை போட்டுக்கோ" என நிவேதனுடைய சிவப்பு நிற ஸ்லீவ்லெஸ் பனியனை கொடுத்தாள்.
அவன் வாங்காமல் பார்க்க, எல்லாம் புதுசுதான். அவள் சேர்த்து சொன்னதும், ஓகே என வாங்கிக் கொண்டு அறைக்கு செல்ல எத்தனித்தவன், உள்ள கேமரா எதுவும் இல்லையே எனக் கேட்டான் கேலி நகையுடன். ஆமா, இவர வீடியோ எடுத்து நெட்ல விட்டு சம்பாதிக்க போறேன். போயா அரக்கா என சிலிப்பிட, இத வியர் பண்ணிக்க ஹெல்ப் பண்ண மாட்டியா என பனியனை காட்டி சீண்டினான். அதில் சிவந்து போனவள், யாஷ் என காலை தரையில் உதைத்து சினுங்கினாள். அவளது நாணத்தை வித்தியாசமாய் பார்த்தவனுக்கு ரசனை தலைக்கேறியது. தனது அலைபேசி வைப்ரேட் ஆகியதில் அதையே வெறித்துக் கொண்டிருந்தார் ஆதிசக்தி. ஆதி, போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு, எடுக்க வேண்டியதுன என கேட்டபடி இளவேந்தன் அறைக்கு வர, அலஸ் தான் பண்றான் என்றார் குழப்பமாக. கண்மணியையும் கல்யாணத்துக்கு வர வேணாம்னு சொல்லிருக்கான், என்ன நடக்குதுன்னு தெரியலையே அங்க என இளவேந்தன் கேட்டதும், யாஷ் கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்தியா வந்துட்டான் நிதாவுக்காக. ஏஞ்சலா இப்பதான் கால் பண்ணா என்றதும் அவரிடம் வியப்பு. நிஜமாவா சொல்ற? இளவேந்தன் அதிக சந்தோஷத்துடன் கேட்க, அந்த மகிழ்வு ஆதிசக்தியின் முகத்தில் இல்லை. பயமா இருக்கு இலா, அலச மீறி வந்திருக்கான் என்றவருக்கு இதயம் தாறுமாறாய் துடிக்க, என்ன செஞ்சிடுவான் அவன்? இந்த தடவை நீ என்னை தடுக்காத ஆதி. என்ன ஆனாலும் சரி, இனி யாஷ் இந்தியால இருக்க விருப்பப்பட்டா நீயே தடுத்தாலும் அவனை விடமாட்டேன். அந்த அலசாண்ட்ரோ பைத்தியக்காரனை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தான் அனுப்புவேன் என்று சீறினார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? பயத்தை மென்று விழுங்கிய ஆதிசக்தி அலசாண்ட்ரோவின் அழைப்பை நிராகரித்தார். அத்தியாயம் 37. சிவப்பு நிற பனியனும் வெள்ளை கைலியும் அணிந்து வந்தவனைக் கண்டு மூச்சு முட்டியது நிதர்சனாவிற்கு. இவன் என்ன இந்த ட்ரெஸ்லயும் அல்லுறான் என புலம்பிக் கொண்டு, சோக்கா இருக்க அரக்கா என்றாள் கண் சிமிட்டி. அப்படின்னா அழகா இருக்கன்னு சொன்னேன் என கஞ்சி கிண்ணத்தை கொடுத்தவள், இவனுக்கு தமிழுக்கே சப்டைட்டில் போட வேண்டியதா இது என முணுமுணுத்தாள். கஞ்சியை உண்டவன் நைஸ் ஒன் என்று பாராட்டிவிட்டு அவளுக்கும் ஊட்டிவிட, இருவரும் மாறி மாறி ஊட்டிவிட்டு கொண்டனர். இவர் எப்ப வருவாருன்னே தெரியலையே என புலம்பிய ஆகில்யனுக்கு அவனை அழைக்க வேண்டிய நிர்பந்தம். இங்கோ யாஷ் பிரஜிதன் உலகத்தையே மறந்து பல நாடுகளை பதறவிட்டு வந்ததை அறிந்தும் உதறிவிட்டு தன்னவளின் மடியை மஞ்சமாக்கி அவளது கன்னத்தை வருடிக் கொண்டிருந்தான். கல்யாணம் நின்னது அத்தைக்கெல்லாம் தெரியுமா யாஷ்? அவனது கேசத்தை வருடியபடி கேட்டாள் நிதர்சனா. கண்மணியையும் சிந்தாமணியையும் என் மேரேஜுக்கு வர சொல்லியிருந்தேன். நேத்து அவங்க கிளம்புறதா இருந்துச்சு. பட் இப்ப வர வேணாம்னு மெசேஜ் மட்டும் போட்டேன். கால் பண்ணாங்க, எடுக்க முடியல. இனிதான் சொல்லணும் என்றதில், இந்த கரம் பிடிச்ச காதல இங்கவே சொல்லியிருந்தா ஃப்ளைட்டு காசாச்சும் மிச்சமாகிருக்கும்ல என்றாள் நமட்டு நகையுடன். கண்ணை சுருக்கி முறைத்தவன், வெட்டிங்க்கு நிவேதன் மட்டும் வரணுமா இல்ல உன் ஃபேமிலியும் வரணுமா என கேட்டான் நக்கலாக. அது ஏன் ஃபேமிலி மட்டும்தானா என முறைத்தவள், அத அப்ப பாத்துக்கலாம். உங்க சேர்மன் போஸ்ட் போனதுதான் கஷ்டமா இருக்கு என்றாள் வருந்தி. என் சேர்மன் சீட்ல ஆணி வைக்கணும்னு வேண்டுனவதானே நீ? வேண்டுதல் பழிச்சிடுச்சு. யாஷ் கிண்டல் அடிக்க, ச்சே, நான் ஏதோ சும்மா சொன்னேன். நிஜமா நான் அப்படி நினைக்கல அரக்கா. நிஜமாய் வருந்தியதில், ஐ நோடி, லீவ் இட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி வித் யூ. தட்ஸ் இட் என்றான் ஆழ்ந்த குரலில். யாஷ், இப்ப இந்த முடிவு கரெக்டா தெரியலாம். ஆனா கொஞ்ச நாள்ல தப்பான முடிவுன்னு தோணிடக் கூடாதுல்ல? தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு என்ன ஃபீல் பண்ண வைக்க கூடாது உன் லவ். அன்லிமிட்டடா குடு. எதையும் யோசிக்க விடாத மாதிரி. அவளது முகத்தை அளந்தபடி ரசித்து கூறியவனின் நெற்றியில் அழுந்த முத்தமிட்டாள். அம்முத்தம் அவனுக்கு புதிது. அன்பின் வெளிப்பாடான நெற்றி முத்தம் மனதை அமைதியாக்கும் என முதன்முறை உணர்கிறான். இத்தனை நேரம் அவன் காட்டிய காமத்தை எதிரொலிக்கவில்லை அந்த முத்தம். இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் மின்னல், இன்னொன்னு குடு என கேட்டு வாங்க, அதில் புன்னகைத்தவள் மீண்டும் அவன் நெற்றியில் ஆழ்ந்த முத்தம் பதிக்க, உயிரில் நிறைந்து வழிந்தது அவ்வுணர்வு. அதே அன்பை செலுத்த எண்ணி அவளுக்கும் நெற்றி மத்தியில் அழுத்தமாய் முத்தமிட நெக்குருகி போனாள் நிதர்சனா. ஒரு பாட்டு பாட ஆலம்பனா? ஒற்றை விரலால் அவளது கரத்தை வருடியபடி கேட்டான் ஆடவன். ஏற்கனவே பாடின பாட்டுக்குதான் இங்க வந்து நின்னுருக்கீங்க மிஸ்டர் யாஷ் பிரஜிதன். நிதர்சனா கிலுக்கென சிரிக்க, இந்த பாட்டு என்னையவே மறக்க வைக்கணும் என்றான் மேலுதுட்டை மடித்து. கிளீன் ஷேவ் செய்யப்பட்ட ஆடவனின் கன்னத்தில் முத்தமிட்டவள், நீ நான் மட்டும் வாழ்கின்ற உலகம் போதும், உன் தோள் சாயும் இடம் போதுமே, பேர் சொல்லி
சிலிர்க்கின்ற இன்பம் போதும் இறந்தாலும் மீண்டும் பிழைப்பேன் ஒன்றோடு ஒன்றாய் கலக்க என் உயிரே காதோறும் காதல் உரைக்க என பாடலின் நடுப்பகுதியிலிருந்து அவனை அணைத்துக் கொண்டு உயிர் உருகி பாடினாள். மெஸ்மரைசிங். அவனுக்கு புரியும்படியான இலகுவான வரிகளும் கூட. அவ்வரிகளில் அவனுக்குள்ளும் சிலிர்த்தது. தனது மொத்த காதலையும் பாடல் வரிகளில் காட்டும் அவளது அன்பு விசித்திரமானது, ஆழமானதும் கூட. என்ன சாங்டி இது? அவன் கிறக்கத்துடன் கேட்க, இரவாக நீ, நிலவாக நான், உறவாடும் நேரம் சுகம்தானடா என பாடலின் மூலம் பதில் அளித்ததில் அவள் இதழ்களோடு உறவாட ஆயத்தம் கொண்டான். இருவருக்குமான இனிய நிமிடங்கள் முத்தத்தின் பிடியில் கழிய ஆகில்யனின் அழைப்பில்தான் இருவரும் நிகழ்விற்கு மீண்டனர். தன்னிதழ்களில் தங்கிவிட்ட அவனது இதழ் ஈரத்தின் மிச்சத்தை வெட்கத்தின் பிடியில் துடைத்துக் கொண்ட நிதர்சனாவிற்கு வேறொரு உலகில் வாழ்வது போலொரு பிரம்மை. ஆகில்யனின் அழைப்பை ஏற்றவன் ஒரு கையால் அவளது கையை இறுக பிடித்துக் கொண்டான். பாஸ், இத்தாலியிலிருந்து கால் மேல கால் வந்துட்டே இருக்கு. இட்ஸ் வெரி அஃபிஷியல். உங்க ரிசர்ச் சம்பந்தமான கவர்மெண்ட்ல இருந்தும் கால். எசிடேட் பண்ண முடியல பாஸ். இங்க டவர் ப்ராப்ளம் வேற என்றதும் நிலையின் தீவிரத்தை புரிந்து கொண்டவன் ம் என்ற அழைப்பை துண்டித்துவிட்டு நிதர்சனாவை பார்த்தான். மின்னல், ஐ ஹாவ் டு கோ. நீ கதிரவன் கிட்ட சொல்லிட்டு இங்க உனக்கு தேவையானதை பேக் பண்ணிட்டு ரெடியா இரு. கீழே உனக்கு சேஃப்டி கார்டு இருப்பாங்க. என்ன மீறி இங்க யாரும் வர முடியாது என ஆணித்தரமாக கூறிட காதல் மயக்கத்தில் இருந்தவள் ம் சரி, எப்ப வருவ அரக்கா என கேட்டால் அவன் பிரிந்து செல்வதை தாழ இயலாமல். ஈவினிங்குள்ள வந்து உன்னை இங்கிருந்து கடத்திட்டு போயிடுவேன். ரைட், பி சேஃப் என அவளது கன்னத்தை தட்டி கொண்டு எழுந்திட, இந்த ஏரியாக்குள்ள எவனும் வர முடியாது யாஷ் என்றவளின் கூற்றை காதில் வாங்கியபடி தனது உடையை மாட்டினான். மீண்டும் அவள் உதட்டில் முத்தமிட்டவன் லவ் யூ சோ மச் என நெற்றியிலும் முத்தமிட அவளும் முத்தத்தை திருப்பி தந்து அவனை வழி அனுப்பி வைத்தாள். வெறும் சில மணி நேரங்களிலேயே வாழ்க்கை அழகாக முடியுமா? தனக்காக ஒட்டுமொத்த லட்சியத்தையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறான். இந்த நேசத்திற்கு ஈடாக தனது நேசம் இருக்குமா? தன்னை திருமணம் செய்ய ஆசையாய் கேட்டானே என்றவளுக்கு அதை மறுத்தது தற்போது கவலையாக இருந்தது. நிவேதன் இல்லாமல் தனது வாழ்வில் ஒரு நல்லது நிகழ்வது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்றாலும் அவனது நேசத்திற்காய் தானும் விட்டு கொடுத்தே ஆக வேண்டும் தானே என்ற எண்ணத்தில் அவனை உடனடியாய் திருமணம் செய்து கொள்ள ஆசை கொண்டாள். இந்த எண்ணத்தினூடே குளித்து உடைமாற்றி வந்தவள் அரக்கா என யாஷிற்கு குறுஞ்செய்தி அனுப்ப எஸ் டி என்றான் அவன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். நிவே வரவும் அவனுக்காக திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேவா என கேட்க அவனிடம் சிறிதாய் ஒரு வியப்பு. என்ன மேடம் ஆச்சு திடீர்னு? கேலி போல யாஷ் கேட்க, நீ வேணும் யாஷ் என்றால் ஒற்றை வார்த்தையில். அதில் மந்தகாச புன்னகையை வீசியவன் நைட்டே எல்லோ ரோப் போட்டு விடவா என ஆர்வமாய் கேட்டதில் அதுக்குன்னு நைட்டே வா. நல்ல நாள் பார்க்கணும், கோவில்ல தான் நடக்கணும். அப்புறம் உன் முறைப்படி சர்ச்லயும் பண்ணிக்கலாம். ஓகேவா என கேட்க டபுள் ஓகே என முத்த ஸ்மைலியை பறக்க விட்டான். இருவரின் முகத்திலும் பூரிப்பு மிளிர்ந்தது. மாலை நேரமாக பக்கத்து தெருவில் எப்போதும் அவள் செல்லும் முருகன் கோவிலுக்கு செல்ல தோன்றியது. நிவேதனுடன் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் சென்று விடுவாள். இங்கு திரும்பி வந்ததிலிருந்து முருகனை டீலில் விட்டதில் தற்போது அவரை சமாதானம் செய்யும் பொருட்டு கீழிறங்கி சென்றாள். யாஷ் சொன்னது போல 2 கார்களில் அவளுக்கு பாதுகாவலர்கள் நின்றனர். நடேசனும் பரமேஸ்வரியும் உறவினரின் திருமண விழாவிற்கு சென்றதால் அவர்கள் கண்ணில் இவையெல்லாம் படவில்லை. கோவிலுக்கு செல்லும் பொருட்டு கீழிறங்கி வந்தவளை தடுத்தனர் அவளது பாதுகாவலர்கள். அவர்களை மிரட்சியாய் பார்த்தவள் பக்கத்து தெருவுல இருக்கிற கோவிலுக்கு தாங்க போறேன் என்றிட அவர்களோ காரில்தான் செல்ல வேண்டுமென முடிவாய் கூறியதில் அவர்களுடனே சென்றாள். அவளை தெருவே வேடிக்கை பார்க்க ஐயோ, இவனுங்களுக்கு வேற பதில் சொல்லணுமே என்ற கவலை வேறு அவளுக்கு. மாலை தாண்டிய வேளையில் மீண்டும் யாஷ் பிரஜிதன் அவள் வீட்டிற்கு வர அங்கு யாருமே இல்லாததை உணர்ந்து பாதுகாவலர்களுக்கு அழைக்க அவர்கள் விவரம் கூறியதும் கோவிலுக்கு விரைந்தான். கோவில் வாசலில் நின்றிருந்த தனது ஆட்களைக் கண்டு பற்களை கடித்தவன் நீங்களும் அவ கூட உள்ள போக வேண்டியதுன
என கடிந்துவிட்டு கோவிலுக்குள் சென்று அவளை தேடினான். எங்கும் காணவில்லை. அலைபேசியில் அழைத்த வண்ணம் இருந்தான். அவள் எடுக்கவும் இல்லை. ஆகிலனுக்கு அழைத்தவன், "நிதுவோட நம்பர ட்ரேஸ் பண்ணு, ஃபாஸ்ட்" என உத்தரவிட 5 நிமிடத்தில் ஆகில்யன் அழைத்தான். "கோவிலுக்குள்ள தான் காட்டுது பாஸ்." "ஷிட்! நிது பிக்கப், பிக்கப்" என மீண்டும் கோவிலை சுற்றி அலசியவனுக்கு அங்கு சிசிடிவி கூட இல்லாததில் தலை வலித்தது. மீண்டும் அவளை தேடி வீட்டிற்கு விரைய, அப்போது கதிரவன் வேலை முடித்து திரும்பியிருந்தான். யாஷ் பிரஜதனை கண்டு திகைத்தவன், "ஐயோ இவனா?" என மிரண்டு, "சார் சார், மறுக்கா மறுக்கா நடிக்க கூப்பிடாதீங்க" என கெஞ்சினான். "நிதர்ஷனா எங்க?" என கேட்டான் எரிச்சலாக. "அவ வீட்டாண்ட தான் இருப்பா" என அவனும் வீட்டில் தேடிவிட்டு வந்து, "அவள காணோமே" என பதறினான். "இதோ" என தலையை பிடித்துக் கொண்ட யாஷ் பிரஜனுக்கு இதயத்தில் எழுந்த பயத்தையும் பரிதவிப்பையும் வார்த்தையால் விளக்க இயலவில்லை. அந்நேரம் கதிரவனே, "சார், அவ வந்துட்டா" என எதிரில் காட்ட, அங்கு நிதர்ஷனாதான் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளைக் கண்டதும் வேகமாக அவள் அருகில் சென்ற யாஷ் பிரஜிதன், "எங்கடி போய் தொலைஞ்ச?" என அதட்ட, "கோவிலுக்கு தான் அரக்கா" என்றவள் சொல்லும் போதே தலையை பிடித்துக் கொண்டாள். "வாட் ஹேப்பன்?" யாஷ் கேட்கும் போதே உணர்வின்றி மயங்கி சரிந்தாள். கதிரவனும் யாஷ் பிரஜிதனும் ஒன்றாக அவளை பிடித்துக் கொள்ள, கதிரவனோ, "ஐயோ என்னாச்சு இவளுக்கு? நிதா, நிதா எந்திரி" என எழுப்ப அவளிடம் அசைவே இல்லை. அதிர்வின் பிடியிலிருந்த யாஷ் பிரஜிதன் அவளது உடலில் காயம் எதுவும் இருக்கிறதா என ஆராய ஒன்றுமே இல்லை. ஆனால் அவளது மூச்சு சீரற்று வருவதை அறிந்து கொண்டவனுக்குள் பலவித கலவரம். அவளை அள்ளிக்கொண்டு அவசரமாக மருத்துவமனைக்கு விரைய, அவர்களோ மூளை சிறிது சிறிதாக செயலிழக்கிறதாக காரணம் கூறி அவளை தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து உயிர் காக்கும் உபகரணங்கள் பொருத்த கதிரவனுக்கு உயிரே இல்லை. "சார், அவ நல்லா தானே வந்துட்டு இருந்தா. அவள என்ன சார் செஞ்சீங்க?" என பயத்துடன் யாஷ் தான் ஏதோ செய்துவிட்டான் என நியாயம் கேட்க, யாஷ் பிரஜிதனின் உயிர்தான் எப்போதோ அவளுடன் சென்று விட்டதே. அதை அறியாமல் கதிரவன் அழுதபடி ஏதேதோ பிதற்ற, மெல்ல மெல்லமாய் சிதைந்து கொண்டிருந்த ஆடவனின் காதல் வழிந்த இதயத்திலிருந்து உறுதி வழிந்தது ரணமாய். அத்தியாயம் 38. ஏன் மயங்கி விழுந்தாள்? அவளுக்கு என்னதான் ஆகிற்று? என ஒன்றுமே அறியாமல் இடிந்து போனான் யாஷ் பிரஜிதன். ஆகில் எனும் கோவிலை தீர ஆராய்ந்துவிட்டு யாரும் அவளை கடத்திய அறிகுறியே இல்லை எனவும், அவளுக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்ததற்கான தகவலும் இல்லை என்று யாஷிடம் கூற, "அப்புறம் எப்படி அவ திடீர்னு மயங்கிருக்க முடியும்?" என சீறினான் அவன். கண்கள் கோவை பழமாக சிவந்திருந்தது. பொங்கிய கண்ணீரை அவனுக்குள் அடக்கி அடக்கி முகமே சிவந்து போயிருக்க, அவனை பார்க்கவே ஆகில்யனுக்கு வருத்தமாக இருந்தது. "சரியாகிடுவாங்க பாஸ்" என மெல்லமாய் ஆறுதல் உரைக்க, அவனோ தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்திருந்தான். "பாஸ், உங்க அம்மா சென்னை ரீச் ஆகிட்டாங்களாம். எங்க வரட்டும்னு கேட்டாங்க. இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லல" என்றிட, யாஷ் கண்ணை மூடி திறந்தான். சில மணி நேரங்களுக்கு முன்தான் இளவேந்தன் யாஷ் பிரஜிதனுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அவருக்கு நிதர்ஷனாவை அவன் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியதும் ஏகபோக மகிழ்ச்சி. உடனே அவர்கள் இருவரையும் பார்க்க விரும்புவதாக தெரிவிக்க, அவன்தான் அவர்களை தனது சென்னை பங்களாவிற்கு வர சொல்லியிருந்தான். அதில் இளவேந்தன், ஆதிசக்தி, கண்மணியுடன் சிந்தாமணியும் வந்திருந்தாள். "பட் உங்க தங்கச்சி பொண்ண நான் மேரேஜ் பண்றதுக்கு நியாயமா நீங்க கோபப்படணுமே" என யாஷ் ஆழம் பார்க்க, இளவேந்தனோ, "நான் ஏன் கோபப்படணும்? உன்னை அலசோட பையனா நான் என்னைக்குமே பார்த்ததில்ல" என்றதில் இரு புருவத்தையும் உயர்த்தி கொண்டான். இப்போது அவர்களை மருத்துவமனைக்கு தான் வர சொல்ல வேண்டும். அவனுக்கே கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறதே. "என்ன வேணாலும் செய்" என்று சோகத்தை அழுந்த கோதிக்கொண்ட யாஷின் நிலை புரிய, ஆகில்யன் பெருமூச்சுடன் அவர்களை மருத்துவமனைக்கு வர சொல்லியிருந்தான். அவர்களை அழைத்துக் கொள்ள காரையும் அனுப்பினான். நிதர்ஷனாவின் அறையிலிருந்து வந்த தாதியர், "பேஷண்டோட அட்டெண்டர் யாரு?" என கேட்க, யாஷை முந்திக் கொண்டு கதிரவன் முன்னே சென்றான். "இதுல சைன் பண்ணுங்க" என்று தாதியர் கதிரவனிடம் கொடுக்க, அவனுக்கோ கை நடுங்கியது. "எதுக்கு சைன்?" கதிரவன் துக்கத்தை விழுங்கியபடி கேட்க, "எந்த நேரம் வேணாலும் பிரெயின் டெட் ஆக சான்ஸ் இருக்கு சார். கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால தான் சைன்" என கூறி கூட முடிக்கவில்லை. கதிரவன் தரையில் பொத்தென அமர்ந்து கதறிவிட்டான். "ஐயோ நிதா, என்னதான் ஆச்சு உனக்கு? வந்து ப்ளீஸ் நிதா, பயமா இருக்கு நிதா. உன் அண்ணன் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ!"
என தலையில் அடித்துக்கொண்டு அழுது தீர்க்க, யாஷ் அவனுக்கு எதிர்ப்பதமாக கண்ணை கூட இமைக்காது உறைந்திருந்தான். அவனது நெஞ்சத்தின் ஓலங்கள் யார் அறிய இயலும்? அவனாக விரும்பிய, அவனாக ஏங்கிய ஓர் நேசமல்லவா அவள்? தனது சுவாசத்தில் ஒன்றென கலந்தவள், தனது சுவாசத்தை தனியே பிரித்து செல்ல முற்படுவது ஏனோ? உடல் நடுங்கி கால் தளர்ந்தது அவனுக்கு. வாழ்வின் விரக்தி நிலையை தனிமை கூட அவனுக்கு தந்ததில்லை. கண்ணவளின் உயிர் போகும் வலியை இங்கு தனது உயிரில் அனுபவித்தவனுக்கு அவளது இதய துடிப்பு நிற்கும் நொடி தனது இதய துடிப்பும் தானாய் நின்று போக வேண்டுமென்ற பெரும் ஏக்கம் உருவானது. இந்த நொடி அவள் இறந்து போய்விடுவது ஒன்றுதான் தீர்வென்றால் அதே தீர்வு தனக்கும் வேண்டுமென உறுதி எடுத்துக்கொண்டான். தாதியர், சார் சைன் போட்டதான் அடுத்த ப்ரொசீஜர் பண்ண முடியும் என்றிட, கதிரவனோ அழுகையை நிறுத்திய பாடில்லை. யாஷ் பிரஜிதனும் அசைந்த பாடில்லை என்பதை உணர்ந்த ஆகில்யன்தான் கையெழுத்திட்டான். பின் மீண்டும் சிகிச்சை தீவிரமடைய ஆதிசக்தியின் குடும்பத்தினர் அனைவரும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர். யாஷ், நிதாவுக்கு என்னாச்சு? இளவேந்தன் பதற்றமாய் கேட்க, அவன் பதில் சொல்லும் நிலையில் இல்லை. ஆகில்யன்தான், திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க சார், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு என்று மேலோட்டமாக கூறினான். கதிரவனோ ஐசியூ வாசலில் தரையில் அமர்ந்து ஒரு பக்கம் மூச்சு விடாமல் அழுது தீர்க்க, அவனை யார் என்று பார்த்தார் ஆதிசக்தி. நிதர்ஷனா மேடமோட ஃப்ரெண்டு மேம் என ஆகில்யன் விளக்கியதும், அவளுக்கு ஒண்ணும் இல்லதான என்றார் தவிப்பாக. அது டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல என தயங்கியதில் ஆதிசக்தி யாஷிடம் சென்றார். யாஷ் அவன் தோளை தொட, அவனோ யாரையும் நிமிர்ந்து பார்க்கவில்லை. பாறையின் கடினத்தன்மையுடன் இறுகியிருந்தவனிடம் எவ்வித உணர்வும் இல்லை. என்ன செய்து மனதை தேற்றுவது என புரியாது குடும்பமே உடைந்திருக்க, கண்மணிதான் யாஷின் கையை பற்றி கொண்டாள். அன்னைக்கு ஒண்ணும் ஆகாதுண்ணா, வந்துடுவாங்க என ஆறுதல் உரைத்தாள். அவளது உடல்நிலை சீர் பெறுவதற்காக காத்திருந்தனர். மறுநாள் வரை யாஷ் பிரஜிதனுக்கு உயிர் வலியை தந்த பிறகே அவளது நிலை சற்றே சீரானது. பேஷண்ட்டுக்கு இன்னும் சுயநினைவு திரும்பல, ஆனா இப்ப ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாங்க என்ற பிறகே கடந்த 24 மணி நேரமாக கண்ணீரை கொட்டி கொட்டி முகம் வீங்கி போயிருந்த கதிரவன் மெல்ல அழுகையை நிறுத்தினான். அவளுக்கு ஏன் இப்படி ஆச்சு டாக்டர்? கதிரவன் தேம்பியபடி கேட்க, எங்களால காரணத்தை டயக்னோஸ் பண்ண முடியல சார். ரொம்ப ரேர் கேஸ் இது. மூளையை அஃபெக்ட் பண்ற வைரஸால இப்படி ஆகியிருக்கலாம். நாங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட் அந்த வைரஸோட பாதிப்பை குறைச்சிருக்கு. அவங்க கண் முழிச்சு இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா கிளியர் தியரி கிடைக்கும் என்றதோடு மருத்துவர் நகர்ந்துவிட கதிரவன் மீண்டும் அழ ஆரம்பித்தான். யாஷிற்கு மருத்துவரின் கூற்றில் புருவ மத்தியில் முடிச்சு விழுந்தது. ஆகில் அமர்ந்த இடத்தை விட்டு முந்தைய நாளிலிருந்து சிறிதும் நகராதவன் தற்போதுதான் வாயே திறந்திருக்கிறான். பாஸ்! ஆகில் அருகில் வந்ததும் யாஷ் அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்க்க, நான் டீட்டெயிலா எல்லாமே விசாரிக்க சொல்லிட்டேன் சார். ஆனா மேடம் கோவில தவிர வெளியில வந்ததுக்கான எந்த தடயமும் இல்ல. யாரும் அவங்கள அட்டாக் பண்ணவும் இல்ல. நீங்க இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் உங்களை எதிர்த்து வர யாருக்கும் தைரியம் இருக்காது பாஸ். அதுவும் இல்லாம நீங்க சேர்மன் போஸ்ட வேணாம்னு சொன்னது மத்த கம்பெனிஸ்க்கு எதிர்பார்ப்ப தான் உருவாக்கி இருக்கு என விளக்கினான். சோ இத எதிர்க்கிறது 2 பேர் தான். ஒன்னு அலஸ் அண்ட் வரதராஜன். யாஷ் கூர்மையாய் வினவ, ஆனா பாஸ், அவங்க 2 பேருமே கடந்த 48 மணி நேரத்துல யார் கூடவும் கான்டாக்ட்ல இல்ல. அதுவும் இல்லாம நீங்க திடீர்னு கிளம்பி வந்ததுல வரதராஜன் சாருக்கு பேனிக் அட்டாக். இப்ப ஹாஸ்பிடலைஸ் ஆகியிருக்காரு. அலஸ் சாரும் ஹாஸ்பிடல்ல தான் இருந்தாரு. அவங்க ஃபோன் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் நம்ம ஆளுங்கள தீவிரமா விசாரிச்சாச்சு. அவங்க 2 பேருமே இதுல தலையிட்ட மாரி தெரியல. அண்ட் அலஸ் சார் நேத்து நைட் இந்தியாவுக்கு கிளம்பியிருக்காரு என்றான் தீவிரமாக. அப்ப இதை யார் செஞ்சிருப்பா? தானா மயங்கி விழுந்துட்டாளா? யாஷின் விழிகளில் அனல் பறக்க, மேபி மேடம்க்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ என தயக்கமாக ஆரம்பித்ததில் கதிரவன் பொங்கினான். அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ பாட்டுக்கு நல்லா நடமாடிட்டு இருந்தா. அவளை மிரட்டி நடிக்க கூப்பிட்டு இப்ப அரை உசுரா படுக்க வச்சிருக்கீங்களே. காசு இருந்தா என்ன வேணா செய்வீங்களா? செய்யறதையும் செஞ்சுட்டு இன்னும் அவளாண்ட இருந்து என்னதாங்க வேணும் உங்களுக்கு? தயவு செஞ்சு எல்லாம் போயிடுங்க என கையெடுத்து கும்பிட்டான். யாஷ் விருட்டென எழுந்ததும் கதிரவன் சற்றே பயந்து பின்னால் நகர்ந்தான். ஆகினும் இனியும் தோழியை அவனது நிழலுக்கு கீழே விடுவதில் உடன்பாடில்லை. என்னவோ செய்து விட்டான். அது மட்டுமே அவனது கருத்து. அவளுக்கு திடீர்னு ஏதோ ஆகிருக்குன்னா, என் சைடுல இருந்து யாரும் பண்ணலனா, அவ சைடுல இருந்து முதல் சந்தேகம்
உன் மேலதான் என்றதும் கதிரவன் வாயடைத்து விட்டான். இது நல்ல கதையாகுது. இவ்ளோ நாளா அவ என் கூடவா இருந்தா? என எகிறிட, அவ மயங்கி விழுந்தது என் கூட இருந்தப்ப இல்ல கதிரவன். உன் பிளேஸ்ல இருக்கும்போது. அவனை பார்வையால் எரித்த யாஷ் பிரஜிதனைக் கண்டு கதிரவன் பீதியானான். அவ என் ஃப்ரெண்டு. அவள நான் என்ன செய்ய போறேன்? வேணும்னா அவ எந்திரிச்சதும் அவளாண்டயே கேளுங்க. நீங்க ஏதோ செஞ்சுட்டு வீணா என் மேல பழி போடாதீங்க என்றவனுக்கு மீண்டும் கண்ணீர் கண்ணை நிறைத்தது. சிந்தாமணிதான், அட என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்களா பேசிட்டு இருக்காதீங்க. மாமா ஒண்ணும் செய்யல அக்காவ. நாங்க யாருன்னு தெரியுமா? என புதிதாய் தன் முன் வந்து பேசிய பெண்ணை யாரென பார்த்தான். அதன் பிறகே அங்கு நின்ற ஆதிசக்தி இளவேந்தன் கண்மணியை கண்டான். ஆமா யாரு நீங்கலாம்? என தலையை சொரிந்திட, சுத்தம் என நொந்து கொண்டாள் சிந்தாமணி. கண்மணிதான், இருடி சிந்தா நான் சொல்றேன் என்று கண்மணியே கதிரவனுக்கு புலி போட்டு நடந்ததை விளக்கினாள். அவர்களுக்கு யாஷ் அவளை விரும்பி திருமணத்தை நிறுத்திவிட்டு வந்தது தெரியும். ஆனால் நிதர்சனாவின் காதலின் ஆழம், அவள் அதனை அவனிடம் வெளிப்படுத்தியது பற்றி தெரியவில்லை. ஆகில்யனுக்கு அவளது காதல் தெரியும் என்பதால், நிதா மேமும் பாஸ லவ் பண்ணாங்க. அவங்களும் ஓகே சொன்னதுனால தான் பாஸ் அவங்கள அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைச்சாரு கதிரவன். நீங்க வந்ததும் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு வெயிட் பண்ணதுனால தான் இந்த ட்ராஜடி என்றிட, நடந்ததையெல்லாம் அறிந்த கதிரவனுக்கு தான் இப்போது மயக்கம் வருவது போலிருந்தது. இதையெல்லாம் அவ என்னாண்ட சொல்லவே இல்லையே என்றவனுக்கு லேசாய் வேதனையும் எழுந்தது. நீங்க இன்னா வேணா சொல்லுங்க நம்புறேன். ஆனா அவ லவ் பண்ணான்னு என்னால நம்ப முடியல என முணுமுணுக்க, யாஷோ ஐயோ என அவனை அடிக்கவே சென்றதில் ஆகில்யன் தான் தடுக்க வேண்டியதாக போயிற்று. கதிரவன் அரண்டு நிற்க, அவ எந்திரிச்சதும் அவகிட்டயே கேளு. ஷீ இஸ் மை கேர்ள் என உரிமையாய் கர்வமாய் உரைத்தவனை கதிரவன் மட்டுமல்ல, ஆதிசக்தி இளவேந்தனும் வியந்துதான் பார்த்தனர். பல மணி நேரம் கடந்தும் அவள் கண் விழிக்காது போக, இதற்கிடையில் அலெசாண்ட்ரோ மருத்துவமனைக்கு வந்திருந்தார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து ஆதிசக்தியை பார்க்கிறார். அலெசாண்ட்ரோவை பார்த்ததும் ஆதிசக்தியின் கண்கள் வெறுப்பை உமிழ்ந்தன. யாரை இறுதி மூச்சு வரை பார்க்க கூடாதென்று இருந்தாரோ, இதோ அவரை சந்திக்க வைத்து உயிர்வதை கொடுக்கிறது இந்த விதி. அலெசாண்ட்ரோ ஆதிசக்தியை பார்த்ததும் மின்னிய விழிகளுடன் அவர் அருகில் செல்ல, இளவேந்தன் வெடுக்கென ஆதிசக்தியின் முன்னால் வந்து நின்று கொண்டார். அதில் ஏளன புன்னகை தந்த அலஸ், இனி அவகிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு இந்த பாதுகாப்பு என ஆங்கிலத்தில் உரைத்ததில் ஆதிசக்திக்கு முணுக்கென கண்ணில் நீர் நிறைய, நீ எடுத்தது எல்லாம் திரும்ப கிடைக்காதுன்னு கனவு காணாத என இளவேந்தனும் இளக்காரமாக பதிலளித்தார். அதில் அலஸ் மகனை திரும்பி பார்க்க, அவன் ஆதிசக்தியின் கரங்கள் நடுங்கி கண்களில் ஒரு எரிமலை வெடிப்பதை ஆழ்ந்து பார்த்திருந்தான். யாஷ் கோபத்தில் அலஸ் கத்திவிட, நிதானமாய் அவர் புறம் திரும்பியவனிடம், நீ திரும்ப இத்தாலிக்கு வரணும். அங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு வந்ததுல எந்த அர்த்தமும் இல்ல. நீங்க இருக்கறதுல யாருக்கும் எந்த லாபமும் இல்ல. இழப்பு தான் அதிகம் ஆகும் என்றவரின் கண்களில் வஞ்சம் அதிகரிக்க, எனக்கு இழப்பு ஏற்பட்டா அதுக்கு ஈடா அதே இழப்பு உங்களுக்கும் நடக்கும் பாப்பா என்றான் அமர்த்தலாக. கண்மணி முதன்முறையாக தனது தந்தையை பார்க்கிறாள். ஆனால் தமையனை பார்த்தபோது வந்த நெகிழ்வு அவரிடம் வரவில்லை. மாறாக நெஞ்சை கவ்வும் பயமே நிறைந்திருந்தது. அலசாண்ட்ரோ திரும்பி கண்மணியை பார்க்க, அவளோ பயத்தில் இளவேந்தனின் கையை பற்றி அவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். இளவேந்தன் அவளை கெட்டியாய் பிடித்துக்கொள்ள, கண்மணியை மேலிருந்து கீழ்வரை அருவருக்கும் பார்வை வீசிய அலசாண்ட்ரோவை கலைக்கும் வண்ணம் தாதியரின் குரல் கேட்டது. சார் பேஷன் கண்ணு முழிச்சிட்டாங்க. குரல் வந்ததும் முதல் ஆளாக யாஷ் பிரஜிதனும் கதிரவனும் உள்ளே செல்ல, மற்றவர்களும் நிம்மதியுடன் பின்தொடர்ந்தனர். கதிரவன் கட்டிலின் ஒரு புறமும் யாஷ் பிரஜிதன் மறுபுறமும் நிற்க, யாஷ் நின்ற திசையில் கண்ணை கசக்கி பார்த்தவள் மலங்க தெரிந்த உருவத்தை அசட்டை செய்துவிட்டு கதிரவன் புறம் திரும்பி, என்னடா நீ ரெண்டு ரெண்டா தெரியிற என தலையை பிடித்தாள். யாஷிற்கு அவள் தன்னை நிராகரித்ததில் சுல்லென ஒரு வலி. அத்தியாயம் 39. நிது யாஷ் அழுத்து குரலில் அழைக்க, மீண்டும் அவன் புறம் திரும்பியவள் கண்ணை தேய்த்துவிட்டு, டாக்டர் கண்ணு ரெண்டு ரெண்டா தெரியுது, தலை வேற வலிக்குது, கண்ணு ஃபியூஸா போச்சா என்றாள் பரிதாபமாக. தன்னை மருத்துவர் என கூறியவளை அதிர்ந்து பார்த்த யாஷ் பிரஜிதன், மின்னல் என தவிப்புடன் அழைக்க,
எது? என் தலையில மின்னல் விழுந்துருச்சா? டேய் கதிரு, என்னடா ஆச்சு எனக்கு? என்றாள் பயத்துடன். அங்கிருந்த தாதியரோ அவளை பரிதாபமாக பார்த்துவிட்டு, உங்களுக்கு மருந்து பவர்னால கண் மங்கலா இருக்கு. கொஞ்ச நேரத்துல சரியாகிடும் என்றதும் தான் நிம்மதியானாள். கதிரவனோ யாஷை வெற்றி பார்வை பார்த்தான். பின்னே விழித்ததிலிருந்து அவள் தன்னிடம் மட்டும்தானே பேசுகிறாள். ஆனால் அவனையே யார் என்று அவளுக்கு தெரியவில்லை என்றதும் அவனுள் அச்சம் பூதாகரமாக எழ, கூடவே யாஷ் பிரஜிதனின் முகம் வட்டமாய் வலியை காட்டியதில் அவனுக்கும் செய்வதறியாத நிலை. நிதா, மின்னலெல்லாம் விழுகல, மயங்கி விழுந்துட்ட என கதிரவன் விளக்கியதும், ஏப்பா உசுரே போயிடுச்சு. ஏன்டா புறம்போக்கு, மயங்கி விழுந்ததுக்கு ஏன்டா இம்மா பெரிய ஆஸ்பத்திரியில படுக்க போட்டிருக்க? தண்ணிய தெளிச்சிருந்தா எந்திரிச்சிருக்க போறேன். ஆஸ்பத்திரி பில்ல உன் அப்பா நான் கட்டுவான் என சிடுசிடுத்தாள். அடி பாவி, 2 நாளா எந்திரிக்காம மனுஷனை பதற வச்சுட்டு பேச்ச பாரு. 2 நாளா அவன் முழிக்கல. ஆமா, என்ன சுத்தி ஏன்டா இத்தனை பேர் நிக்கறாங்க? ஏதோ கல்லறைக்குள்ள இருந்து பாக்குற மாதிரி பக்குன்னு இருக்கு. போக சொல்லுடா எல்லாரையும் என கடுப்பாய் கூற, இளவேந்தனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. மா நிதா, உனக்கு எங்களை யாருன்னு தெரியலையா? அவர் குரல் மட்டும் கேட்க, தெரியலையே, இந்த கண்ணு இன்னும் மங்கலாதான் தெரியுது. யார்டா அது என கதிரவனிடம் கேட்டாள். அவனோ, அவரு உன் மாமா என்றதும், என்னது, நீலி மாமா உசுரோட வந்துட்டாரா என்று நெஞ்சில் கை வைத்ததில் அவனுக்கோ நெஞ்சு வலியே வந்துவிட்டது. வைத்தியக்காரி, உன் சொந்த தாய் மாமாடி. என்னடா குழப்புற? சொந்த தாயே யாருன்னு தெரியாது, இதுல தாய் மாமாவா? தண்ணி கிண்ணி அடிச்சிருக்கியா? ஐயோ ராமா, எனக்கு ஒண்ணுமே புரியலீங்க என்று தலையை பீய்த்து கொண்டான் கதிரவன். இங்க பாரு, இது யாஷு, உனக்கு தெரியும் தானே என தனக்கு எதிர்ப்புறம் இருந்தவனை கை காட்ட, அவனை பார்த்துவிட்டு மீண்டும் கதிரவனிடம் திரும்பி, கேஜிஎஃப் ஹீரோவாடா, ஆனா ரொம்ப வெள்ளையா தெரியறான் என கண்ணை கசக்கிவிட்டு, பார்ட் 3 எடுக்கறாங்களா? எனக்கும் சேர்த்து நீயே ஆட்டோகிராஃப் வாங்கிடுடா என்றதில், ஐயோ சித்தம் கலங்கி போச்சு இவளுக்கு என்று புலம்பினான் கதிரவன். பைத்தியக்காரா, இன்டர்வியூ டென்ஷன்ல காலையில இருந்து துண்ணல, அதனால மயங்கி விழுந்திருப்பேன். நீ என்னன்னா ஏதேதோ உளறிட்டு இருக்க என்றதில், இன்டர்வியூவா என்று கதிரவன் திகைக்க, ம், நான் கூட வேலை கண்டிப்பா கிடைச்சிடும், இந்த காசி பிரச்சனையை முடிச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு இருந்தனே, அந்த இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்டுக்கு 10 நாள்ல வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடைச்சிடுச்சு, அந்த காசி கை கால விழுந்து டயம் வாங்கிடுவேன். முதலில் அவள் கூறிய நேர்காணல் பற்றி தற்போது அவள் கூறிக்கொண்டிருக்க, யாஷ் பிரஜிதன் அவளை விட்டு பார்வையை திருப்பினானில்லை. கதிரவனோ, அது நடந்து முடிஞ்சு 4-5 மாசம் ஆச்சே, என்னாடி ஆச்சுது உனக்கு என புலம்பிட, அவளோ அதனை சரியாக புரிந்து கொள்ளாமல், கதிரு, தலை வலிக்குதுடா, கூடவே இரு என்று அவன் கையை பிடித்து கொண்டாள். யாஷ் அந்த கையை வெறித்து பார்க்க, கதிரவனோ நிமிர்ந்து யாஷை மிரட்சியுடன் பார்த்துவிட்டு கையை தானாய் விலக்கிக் கொள்ள முற்பட, அவளோ விடவில்லை. ஐயோ தலை வலிக்குதுடா கதிரு என்றதும் தாதியர் மாற்று மருந்து வழங்க மீண்டும் மயக்கத்திற்கு சென்று விட்டாள். ஆதிசக்திக்கு அவள் அனைத்தையும் மறந்துவிட்டாள் என புரிந்தது. ஆனால் ஏன், எதற்கு, எப்படி என்ற காரணம் மட்டும் விளங்கவே இல்லை. அலெசாண்ட்ரோவிற்கு அவர்களது உரையாடல்கள் எதுவுமே விளங்கவில்லை, மருத்துவர் வந்து விளக்கும் வரை. ஆதிசக்தி தன்னவளையே வெறித்து பார்த்திருந்த யாஷ் பிரஜிதனை கையை பிடித்து வெளியில் இழுத்து வர, வெளியில் வந்த நொடியில், வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் என்று வெறி பிடித்தது போல கத்தினான். மிஸ்டர், ஹாஸ்பிட்டல்ல நியூசன்ஸ் பண்ணக்கூடாது என்று மருத்துவர் எச்சரிக்க, ஐ நீட் டு நோ, 2 நாளைக்கு முன்னாடி என் லவ் அக்செப்ட் பண்ணவ இப்ப எப்படி எல்லாத்தையும் மறக்க முடியும்? அதுவும் அவளுக்கு அடிபடல, ஆக்சிடென்ட் இல்ல, ஜஸ்ட் லைக் தட், ஹவு கேன் யூ ஃபர்கெட் மீ என தொண்டை கிழிய கத்த, ஆதிசக்தியோ, யாஷ் ப்ளீஸ், கொஞ்சம் பொறுமையா இரு, என்னன்னு விசாரிக்கலாம், அவளுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் மாதிரி இருக்கலாம், ப்ளீஸ் என அவன் கன்னத்தை பிடித்து அமைதியாக்க முற்பட்டுவிட்டு, டாக்டர், அவளுக்கு என்னதான் ஆச்சு என்றார் கண் கலங்க. மேம், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நாங்க இன்னும் டயக்னோஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். இங்க இந்தியாஸ் பெஸ்ட் நியூரோல இருந்து பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்கோம். எல்லார்கிட்டயும் ஒப்பீனியன் கேட்டாச்சு. இட்ஸ் வெரி ரேர் கேஸ். பிரெயின்ல சடனா ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகியிருக்கு என்றதும், அது எப்படி சடனா அஃபெக்ட் ஆகும் என்றான் கூர்மையாக. சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கலாம் மிஸ்டர் யாஷ், இதுக்கு எங்களுக்கு கிளியர் தேரி தெரியல. தட்ஸ் ட்ரூ. இப்ப அவங்க உயிரோட இருக்காங்க. ஷீ இஸ் ஹெல்தி நவ். அந்த வைரஸ பலவீனப்படுத்துற முயற்சியில மேபி அவங்க சில விஷயங்களை மறந்திருக்கலாம்.
பட் இந்த விஷயத்துல நீங்க என்ன நம்பியே ஆகணும். அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு தான் நெனச்சோம். ஏதோ ஒரு மெடிக்கல் மிராக்கிள்ல தானாவே அவங்க மூளை மறுபடியும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் தான்." என்றதும் இளவேந்தன், "அவ பொழச்சதே எங்களுக்கு போதும் டாக்டர். ஆனா அவளுக்கு ஞாபகம்லாம் திரும்ப வந்துடும் தானே?" எனக் கேட்டதில் மருத்துவரிடம் சிறு அமைதி. "அவங்க கம்ப்ளீட்டா சில விஷயங்கள மறந்துட்டாங்க. திரும்பி ஞாபகம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. நார்மல் அம்னீஷியா மாரி இல்ல இது. அவங்க மறந்த விஷயங்கள் அவங்களோட ஆழ் மனசுல இருக்கலாம். ஆனா அது அவங்கள டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணாது. இப்ப உங்கள அவங்களுக்கு பார்த்த மாரி இருக்கலாம். உங்க மேல அட்டாச் ஆக தோணலாம். ஆனா அவங்களுக்கு அட்டாச்மென்ட் கொடுக்காது. சிம்பிளா சொல்லணும்னா, சிஸ்டம்ல ரீசைக்கிள் பின்ல டெலீட் செய்யப்பட்ட மெமரீஸ் மாரி தான் இப்ப அவங்க சிச்சுவேஷன். டெலீட் ஆனது ஆனது தான். நீங்க ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாலும், அவங்கள அது ஸ்ட்ரெஸ் பண்ணுமே தவிர, மெமரி கெயின் கொடுக்காது. சோ, இத நல்லா ஞாபகம் வச்சுட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க. இப்ப அவங்களுக்கு தேவை கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கணும்." என்று சொல்லிவிட்டு செல்ல, இளவேந்தன் இடிந்தே போனார். கண்மணியோ, "என்ன இந்த டாக்டர் என்னென்னவோ சொல்றாங்க?" என கண்ணீர் விட, "சிந்தாமணி, அதான அம்னீஷியா வரத்தும், அப்புறம் திரும்ப ஞாபகம் வரதும் தானே உலக வழக்கம். மாமா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அந்த அம்மா அம்னீஷியாவ தான் பல ஆங்கிள்ல சொல்லிட்டு போகுது. அதெல்லாம் அக்காக்கு உங்க ஞாபகம் வந்துடும் பாருங்க." என்று தேற்றினாள். ஆனால் யாஷ் பிரஜிதன் நன்றாகவே அவளது நிலையை உள்வாங்கிக் கொண்டான். கண்கள் அவளது பார்வையை கேட்டு அடம் பிடிக்க, "யோ அரக்கா!" என்ற அழைப்பை கேட்க ஒட்டுமொத்த ஆன்மாவும் தவமிருந்தது. அலெசாண்ட்ரோ நிலையை உணர்ந்து கொண்டு இளக்கார நகை பூத்தார். "வந்த வேலை இவ்ளோ சுமூகமா முடியும்னு எதிர்பார்க்கல யாஷ். அதான் அவளுக்கு உன்ன ஞாபகம் இல்லையே. இங்க இருந்து என்ன செய்ய போற? ஒழுங்கு மரியாதையா கிளம்பி இத்தாலிக்கு வர வழிய பாரு." என்று மிரட்டியவர் ஆதிசக்தியை திரும்பி பார்த்து, "See you soon" என்று வஞ்சம் நிறைந்த புன்னகையை வழியே விட்டு சென்றார். தனது தனிமையை சூறையாடியவள், வெறுமையில் வண்ணம் கலந்தவள், இயந்திர வாழ்வில் உணர்வினை ஊற்றியவள், செயற்கை நுண்ணறிவின் மத்தியில் நேசத்தை நெஞ்சமெங்கிலும் விதைத்தவள், இன்றோ மீண்டும் தனிமை தந்து, மீண்டும் வெறுமையில் வேகவிட்டு, மீண்டும் ஒரு இயந்திர வாழ்வை பரிசளித்துவிட்டு தன்னை புறக்கணிக்கிறாள். எப்படி ஏற்றுக்கொள்ள இயலுமாம் அவனால்? அவனாக கேட்ட அன்பல்லவோ அவள்? கேட்காது கிடைத்திட்ட காதல் அல்லவோ அவள்? தரையை வெறித்தபடி நிதர்ஷனாவின் அறை வாயிலிலேயே அமர்ந்து விட்டவனின் கண்களில் கோடுகளாய் நீரூற்று. அவள் உயிருடன் திரும்ப மாட்டாளெனும் போது ஏற்பட்ட விரக்தியின் உச்சம் தற்போது இவ்வுலகில் ஒன்றாய் வாழ்ந்தாலும் அவளுக்கு தான் யாரோ ஒருவன்தான் என்ற நிலையில் விரக்திகள் மெல்ல மெல்ல கரைந்து கண்ணீராய் உருப்பெற்றிருக்கிறது. நினைவு தெரிந்தது முதல் அழுததில்லை அவன். அதிலும் அன்பை கேட்டு அழும் கோழையும் அல்ல அவன். இன்று தனது உயிர் காதலை, அவளுக்கு தன் மீது துளிர்த்த காதலை இழந்து விட்டான். எப்பேற்பட்ட வலி அதுவென்று உணரும் போதே உள்ளுறுப்புக்கள் ஒவ்வொன்றாய் துடிதுடித்து சாகின்றது. ஆதிசக்திக்கு மகனின் கண்ணீர் வேதனையை கொடுக்க அவன் அருகில் அமர்ந்தவர், "யாஷ், எப்படியும் அவள சரி பண்ணிடலாம்" என்றார் பரிதவிப்பாக. "எப்படி?" யாஷ் கேட்கும் போதே மீண்டும் புதிதாய் வழிந்தது கண்ணீர். அவன் கண்ணீரை துடைத்து விட்டவர், "எப்படியோ சரி பண்ணிடலாம். வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் இன்னும் பெஸ்ட் சர்ஜன் வச்சு நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் நீ ஹோப்ப விடாத" என்றவர் தனது கண்ணீரையும் அவசரமாக துடைத்துவிட்டு தனது காதலை எப்படியும் மீட்டுவிட வேண்டுமென்ற உறுதியில் மருத்துவரின் அறைக்கு சென்று மீண்டும் சுவரில் அடித்த பந்தாக திரும்பினார். அவளுக்கு தற்போது தேவையானது சிகிச்சை அல்ல என்றும், தேவையான சிகிச்சையை தாங்களே வழங்கிவிட்டதாகவும், அவளுக்கு நினைவு வர வேண்டுமென மீண்டும் சிகிச்சை அளித்தால் அது இன்னும் சில நிகழ்வுகளை மறக்கவே உதவி செய்யும் என்று மருத்துவர் கூறிவிட, செய்வதறியாது யாஷின் அருகில் அமர்ந்தார். அவனுக்கு மறுபுறம் இளவேந்தன் அமர்ந்திருக்க, "என்ன ஆதி சொன்னாங்க டாக்டர்?" எனக் கேட்டதும் அவர் விஷயத்தை கூற, இளவேந்தனுக்கு அத்தனை வேதனை. யாஷ் ஏற்கனவே கணித்திருந்தான் இதை. அதனால் அவனிடம் ஒரு அசைவும் அதிர்வும் இல்லை. அவனது நிலையே பயத்தை கொடுத்தது இரு பெரியவர்களுக்கும். "யாஷ், நீ இப்படி இருக்காத ப்ளீஸ்." ஆதிசக்தி அச்சத்துடன் உரைக்க, "வேற எப்படி இருக்க?" என கேட்டான் உணர்வின்றி. "எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல யாஷ். உன்னை இப்படி பார்க்க முடியல. இந்த 20 வருஷத்துல நீங்க வேணும்னு உங்கள தேடி வந்து உங்க பர்சனல் லைஃப்ல நான் தலையிட்டு இருக்கனா?" யாஷ் உடைந்து கேட்க, "ஐயோ ஏன் யாஷ்?" ஆதிசக்திக்கு அழுகை வெடித்தது. "சொல்லுங்க." அவன் அழுத்தி கேட்டதும் அவர் மறுப்பாய் தலையசைத்தார்.
எனக்கு தேவையான ரிசர்ச் பேசிக் உங்ககிட்ட இருக்குன்னு கேட்டப்ப நானே வரேன்னு சொன்னனா? என்ன வலுக்கட்டாயமா அனுப்பிவிட்ட நீங்களே, நான் இங்க வந்தே ஆகணும்னு சொன்னதுனால தானே வந்தேன். பிகாஸ் ஐ ஹேட் பெக்கிங் ஃபார் லவ் மம்மா என ஆழ்குரலில் கூறியதில் ஆதிசக்திக்கு மனம் முறிந்தே போனது. பட் நவ் ஐ எம் பெக்கிங் ஃபார் ஹர். அவ வேணுமா? ஐ நீட் ஹர். ஐ எம் ஜஸ்ட் நீட் ஹர். ஆனா யாராலும் எதையும் செய்ய முடியாதுல்ல. எனக்காக அவ இருந்தப்ப எதெல்லாம் நான் பாசிபிள் இல்லைன்னு நினைச்சனோ அதையெல்லாம் எனக்கு பாசிபிள் ஆக்குனா. இப்ப அவளே எனக்கு பாசிபிள் இல்லல்ல. அவள நான் திரும்ப பார்க்கும்போது நீங்க என்கிட்ட வெறுத்த இந்த ஃபாரின் தோற்றத்த பார்த்து அவளும் என்ன வெறுத்துடுவாள்ல. ஐ நீட் ஹர் மம்மா. எனக்கு அவ வேணும். என்னால அவ இல்லாம டாலரேட் பண்ண முடியல மம்மா என்றவனின் தேய்ந்த வார்த்தைகளில் உறைந்தே போன ஆதிசக்தி அவனை நெஞ்சில் சாய்த்துக் கொண்டு கதறினார். ஐயோ! சத்தியமா நீ அலஸ் மாரி இருக்கன்னு உன்ன அனுப்பல யாஷ். ஐயோ கடவுளே! என மனதினுள்ளே அரற்றிய ஆதிசக்தியின் மடியில் புதைந்தே தனது கண்ணீரையெல்லாம் தன்னவளுக்காக வீணாக்கினான் யாஷ் பிரஜிதன். அத்தியாயம் 40. ஆதிசக்தியின் மடியில் புதைந்து தனது கர்வங்களையெல்லாம் தொலைத்து பாவையின் காதலை கேட்டு கதறிய யாஷ் பிரஜிதன் அனைவருக்குமே புதிதாக தான் தெரிந்தான். இவ்ளோ அழுறானா? இப்போ உண்மையாவே லவ்வோ? கதிரவனுக்கும் லேசாய் புரியத் தொடங்க இளவேந்தனும் நொறுங்கி போயிருந்தார். தங்கை மகள் என்று அறிமுகம் கிடைத்த பின்னும் மீண்டும் மீண்டும் அவளை தொலைக்கிறோம் என புரிந்திட அவளை சென்னைக்கு அனுப்பியிருக்கவே கூடாது என்ற குற்ற உணர்வில் வதைப்பட்டார். தாயும் தமையனும் அழுவதில் கண்மணிக்கு மனமே வலித்தது. வெகுநாள் கழித்து ஆதிசக்தியின் தோளை தொட்டாள். அம்மா, அண்ணாவுக்கு ஆறுதல் சொல்றத விட்டுட்டு நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க. அண்ணா அழாதீங்கண்ணா ப்ளீஸ். அன்னைக்கு சரியாயிடும் பாருங்க என்றதை இருவரும் காதில் வாங்கவில்லை. மூவரும் ஒவ்வொரு விதத்தில் உடைந்திருந்தனர். யாஷ் பிரஜிதனின் எண்ணம் முழுக்க அவளது தோளில் சாய்ந்து கன்னம் வருடி மீண்டும் காதல் கதை பேசிட வேண்டும் என்ற ஏக்கமே. தன் மீது அன்பை பொழியும் அந்த கண்களின் ஆதிக்கத்திற்காக ஜீவன் மருகியது. அடுத்த 2 நாட்களுக்கு நிதர்ஷனாவை அப்சர்வேஷனில் வைத்திருந்தனர். அவளது மனநிலையை கருத்தில் கொண்டு கதிரவனைத் தவிர வேறு யாரும் அவள் அறைக்கு செல்லவில்லை. அவளது உடல்நிலை சீராக இருக்கிறதென்று உறுதி செய்த பின்னரே அவளை டிஸ்சார்ஜும் செய்தனர். பல சோதனைகள் செய்தும் உண்மையில் அவளுக்கு என்னதான் ஆகிற்று என்ற காரணம் தெரியவே இல்லை. அவளது சோதனை மாதிரிகளை வைத்து யாஷ் பிரஜிதன் பல்வேறு ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்களை அணுகிவிட்டான். அவனுக்கு பயமெல்லாம் மறந்து போனது வரை பரவாயில்லை. மீண்டும் இதே போல உடல்நிலை கோளாறு ஏற்படாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இப்போதைக்கு அவளது ஆரோக்கியத்திற்கு குறைவில்லை என கூறும் மருத்துவர்களுக்கு இதே எப்போதும் தொடரும் என கூறுவதில் தயக்கம் இருந்தது. அதுதான் யாஷ் பிரஜிதனை அதிகம் பயமுறுத்தியது. கதிரவன் நிதர்ஷனாவை வீட்டிற்கு அழைத்து சென்றிட அவளோ ஓய்வெடுக்காமல் அடுத்த நேர்முக தேர்விற்கு தயாராகி மாவாட்டிக் கொண்டும் வெளியில் சுற்றிக் கொண்டும் இருந்ததில் கதிரவனுக்கே பயம் வந்துவிட்டது. சார், இவ கம்முன்னு இருக்க மாட்றா. எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு மாத்திரையும் போட மாட்றா. டாக்டர் இன்ஃபெக்ஷன் ஆகிடாம பாத்துக்க சொல்லிருக்காங்க. இவ என் பேச்சே கேட்க மாட்றா சார் என்று கதிரவனுக்கு யாஷ் போன் செய்து அவளது நலத்தை விசாரிக்கும் போதெல்லாம் இப்படியே புலம்ப யாஷால் அவளை தனியே விட இயலவில்லை. அவளை அருகிலிருந்து பார்த்து கொள்ள வேண்டுமென்ற பரிதவிப்பு ஒரு புறமும், அவளுக்கு மீண்டும் தன் மீது காதல் உணர்வை வரவைத்தே தீர வேண்டுமென்ற பரபரப்பு ஒரு புறமும் வாட்ட, இறுதியாய் அவன் எடுத்த முடிவுதான் இது. நடந்து முடிந்தவைகளை மீண்டும் நிகழ்த்திக் காட்டுவது. ஃபிளாஷ்பேக் ரீக்ரியேட் மட்டுமே ஒரே தீர்வு என்றவனை மொத்த குடும்பமும் குழப்பமாக பார்த்தது. மகேந்திரனும் நடந்ததை அறிந்து வெகுவாய் நொந்து போனார். யாஷ் பிரஜிதனுக்கு இந்த திட்டம் உதயமானதுமே அவன் சென்றது தஞ்சாவூருக்கு தான். பேரனை கண்டதும் பரபரத்தவர், "பாப்பா, நிதா எப்படி இருக்கா இப்போ?" என்றதும், "அவ என் கூட இல்லையே கிராண்ட்பா" என்றவனின் குரலில் முன்பிருந்த கம்பீரம் முற்றிலும் இல்லை. ஆதிசக்தி திடீரென வந்த மகனைக் கண்டு சற்றே மகிழ்ந்து அவன் அருகில் சென்றமர, "எனக்கு ஒரு ஃபேவர்" என நேரடியாக ஆரம்பித்து அவனது திட்டத்தை கூற குடும்பமே திருதிருவென விழித்தது. வாட்? அனைவரையும் காந்த விழிகளால் அதட்டியவனிடம் இளவேந்தன் தான் தயக்கத்துடன் கேட்டார். எப்படிப்பா இதெல்லாம் சாத்தியம்? அவள தெரியாத மாரி பட்டும் படமா இருக்கிற மாரி இனி எப்படி நடிக்க முடியும்? அதுவும் இல்லாம தேதி கூட அவளுக்கு தெரியும் தானே?
அவ கொஞ்ச நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ். அவளோட ஒரிஜினல் ஃபோன் என்கிட்ட தான் இருந்துச்சு. அதுல அவளுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்குமான டேட்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இதையே தொடர முடியாது. அவ குழம்பவும் கூடாது. இப்போதைக்கு அவ என்கிட்ட மட்டும் தான் சேஃபா இருப்பா. அண்ட் இங்க இருக்கிற வர அவ ஃபோன் யூஸ் பண்ண வாய்ப்பில்ல. அவளுக்கு நடந்ததெல்லாம் திரும்பி நடக்கும்போது, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவளுக்கு நடந்தது ஞாபகம் வரலாம். இல்ல மறுபடியும் என் மேல அட்டாச்மென்ட் வரலாம். அண்ட் மோர் ஓவர் உங்கள நான் இத பண்றீங்களான்னு கேட்க வரல. என நிறுத்தியவன் ஒட்டுமொத்த கம்பீரமும் தனக்கே சொந்தம் கொண்டவனாக, "நான் சொல்றத செஞ்சே தீரணும். இட்ஸ் மை ஆர்டர்" என்றான் மிரட்டும் தொனியில். ஆதிசக்தி அவனை முறைத்து வைக்க, அதை சட்டை செய்யாதவன், "எனக்கு அவ வேணும். அதுக்கு நான் எந்த டெட் எண்டுக்கும் போவேன்" என்றவனின் உறுதியில் மலைத்து போனார். "உனக்காக நானும் என்ன வேணாலும் செய்வேன் தான் யாஷ். ஆனா பிராக்டிகலி ஒர்க் அவுட் ஆகுமா? நீ இங்க இருந்தப்ப கோவில்ல ரவுடிஸ் அட்டாக் பண்ணாங்க. மழை வெள்ளம்னு எவ்வளவோ நடந்துச்சு" என்றவரை தடுத்தான். "சுனாமியே வந்திருந்தாலும் திரும்ப வர வைப்பேன்." ஒரே வார்த்தையில் குடும்பத்தினரை வாயடைக்க செய்து விட்டான். இங்கு கதிரவன் தான் அடம் பிடித்து விட்டான். "சார் சார், மறுக்கா மறுக்கா அவள தனியா அனுப்ப முடியாது சார். இந்த தடவ நானும் அவ கூட வரேன். ப்ளீஸ் சார்" என கெஞ்ச, "நோ கதிரவன். நீ வந்தா எல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும்" என திட்டவட்டமாக மறுத்து விட்டான் யாஷ். "நான் சத்தியமா ரூம விட்டு கூட வரமாட்டேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அவள அனுப்பிட்டு எனக்கு நிம்மதியே இருக்காது சார்" என கண்ணில் குளம் கட்ட கூற, "அவ வர்றது ஏன் கூட. எனக்கு தெரியும் அவள எப்படி பாத்துக்கணும்னு" என்று பல்லை கடித்தான். "அதெல்லாம் சரிதான் சார். என்னால இருக்க முடியாதுன்னு தான் சொல்றேன்." யாஷ் காலின் அருகில் மண்டியிட்டு விட, "ஹே! வாட் ஆர் யூ டூயிங்?" என யாஷ் கடுகடுத்தான். "அவள விட்டு என்னால முடியாது சார். கொஞ்ச நாளைக்குனாச்சும் அவளோட இருந்துடுறேன். என்னையும் கூட்டிட்டு போங்க சார். நான் உங்க ரீக்ரியேட்ட தொந்தரவே பண்ண மாட்டேன். என் மேல சத்தியமா" என தனது தலையில் கை வைத்தவன், "இல்ல இல்ல. என் மேல சத்தியமா. ப்ளீஸ் சார்" என கெஞ்சி கூத்தாடிதான் யாஷ் மனதை கரைத்தான். "வந்து தொல" என்ற பின்னே அழுகையை நிறுத்தினான் கதிரவன். பின் காசியை மீண்டும் நிதர்சனாவிடம் பிரச்சனை செய்யுமாறு நடிக்க அனுப்பிவிட்டவன், திட்டமிட்டது போல மீண்டும் கடத்தினான். மீண்டும் அவளது விழிமொழிகளில் வீழ்ந்தான். மீண்டும் ஒரு சந்திப்பு. மீண்டும் ஒரு ஊடல்கள். மீண்டும் ஒரு பயணம். இம்முறை ஒவ்வொன்றையும் வலியுடன் ரசித்தான். ஒரே திருத்தமாக, இம்முறை அவளை உண்மையாகவே அவளது விருப்பப்படி கோவிலில் திருமணம் செய்து கொண்டான். அவளை பொறுத்தவரை இந்த திருமணம் ஒரு நடிப்பு. அவ்வளவே. ஆனால் அவனைப் பொறுத்தவரையில் மனப்பூர்வமாய் செய்து கொண்ட திருமணம் அது. நிகழ்காலம். பால்கனியில் சோகமே உருவாய் நின்று கொண்டிருந்தாள் நிதர்சனா. அவளது கற்றை கூந்தல் காற்றில் அலைபாய்ந்தது. அவளை நோக்கி அழுத்த காலடி ஓசையுடன் வந்த யாஷ் பிரஜிதன், "சாப்பிடல?" எனக் கேட்டான். "பசிக்கவே இல்ல." முகத்தை உர்ரென வைத்துக்கொண்டு பதிலளித்தாள். மனதில் நிவேதனை பற்றிய பயம் எழுந்தது. "சரி, எலிசாவ கூப்பிடு" என்றான் கையை கட்டிக்கொண்டு. அவனை புரியாமல் பார்த்தவள், "எலிசா" என அழைக்க, அதுவோ கிணற்றில் போட்ட கல்லாக சமைந்திருந்தது. "உனக்கு பிடிச்ச பேர்ல கூப்பிடு" என்றவனின் கூற்று புரியாது, "எனக்கு பிடிச்ச பேரா?" என குழம்பியவள், பின் "ஆலம்பனா" என அழைக்க, "ஆமா, நான் உங்க ஆலம்பனா தான். சொல்லுங்க கடன்காரி, இப்ப நான் என்ன செய்யணும்?" என்று எலிசா ஆலம்பனாவாக மீண்டும் அவளுக்காக உருமாறி பதிலளிக்க, நிதர்சனா விழி விரித்தாள். "ஐ! ஆலம்பனா தமிழ் பேசுது" என துள்ளி குதித்தவள் மெல்ல மெல்ல முகம் மாறினாள். வேகமாக அவனை நெருங்கியவள் சுற்றி முற்றி அவசரமாக பார்த்துவிட்டு ஹஸ்கி குரலில் பேசினாள். "சார், நான் சொல்றத யாராண்டையும் சொல்லிடாதீங்க. முக்கியமா இந்த கதிரு பய கையில சொல்லிடாதீங்க" என்றதில் அவன்தான் அவளது நெருக்கத்தின் சூட்டில் உருகிப் போனான். அதே ஹஸ்கி குரலில் அவனும், "என்ன?" என கேட்க, "எனக்கு புதுசா ஒரு பவர் வந்திருக்கு" என்றாள் விழிகளை உருட்டி. "பவரா?" யாஷ் புருவம் சுருக்க, "ஆமா சார். எனக்கு பின்னாடி நடக்கப் போறது முன்னாடியே தெரியுது சார். இந்த அழகிய தமிழ் மகன் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல விஜய்க்கு கூட வருமே." "அட! நீயே மொழி புரியாத பாஷை பேசுறவனாச்சே" என தலையை சொரிந்தாள். "ஆனா மேட்டர் இதுதான். இப்ப நீ இந்த எலிசாவ ஆலம்பனாவா மாத்தப் போறது கூட நேத்திக்கு என் கனவுல வந்துச்சே" என்று அதிசயித்துப் போனாள். கீழுதட்டை அழுந்த கடித்து சிரிப்பை அடக்கிய யாஷ் பிரஜிதன், "ஓஹோ! இது ஏதோ சூப்பர் பவர் மாரி இருக்கே" என தாடையை தடவியபடி கூற, "ல" என்று அவளும் ஆமோதித்தாள்.
வெறும் இது மட்டும் தான் வந்துச்சா என்ன? யாஷ் அவளை ஆழம் பார்க்க, இதுக்கோசம் இன்னும் நெறைய வந்துச்சு. ஆமா, உங்க அப்பா வெளிநாட்டுக்காரரா? உங்க அம்மாவையெல்லாம் நான் கேட்காத கேள்வி கேட்கிறேன்னா பாத்துக்கோ. ஆனா எனக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா, நடிப்பா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணா? உனக்கோசம் உங்க அம்மாட்ட பேசி, எனக்கு என்ன நீ அவார்டா தரப்போற? அந்த கனவுல வந்து மாரிக்கா, கழட்டி விட்டுட்டு தான் போற என நொடிந்து கொண்டாள். அவளை அமைதியாய் பார்த்தவன் பதில் ஏதும் கூறவில்லை. அடுத்ததாக அவள் கோவிலுக்கு செல்வதாக சொல்ல வேண்டும். ஆனால் அவளோ, "இங்க ஆறு, குளம், ஏரி எல்லாம் இருக்காதா அரக்கன் சார்?" எனக் கேட்டாள் தீவிரமாக. "ஏன் குதிச்சு சூசைட் பண்ணிக்க போறியா?" அவன் நக்கலாக வினவ, "நான் என்னாத்துக்கு குதிக்கணும்? உன்ன தான் தள்ளி விடுவேன். எனக்கு இங்கேயே அடைஞ்சு கிடக்க ஒரு மாரி நிவே நெனப்பாவே இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துட்டு வரலாம்னு கேட்டேன்." என்றாள் சற்றே சோகமாக. "ஓ! பொதுவா இந்த மாரி ஃபீல் வரப்பல்லாம் டெம்பிள் தான போவாங்க." யாஷ் அவளை ஆழம் பார்க்க, "எனக்கும் கோவிலுக்கு போகணும் போல தான் இருக்கு. ஆனா எனக்கு வந்து அந்த கனவுல, நான் கோவிலுக்கு போனா, என்னை எவனாச்சும் கையில கீறுவான். உனக்கு மூக்குல இருந்து ரத்தம் வரும். ஏதோ வியாதி பேர் சொன்னியே, என்னது அது?" என தலையை சொரிந்தாள். அவளை கையை கட்டிக்கொண்டு பார்த்தவன், "சோ கனவுல வந்த பிளேஸ சேஞ்ச் பண்ணிட்டியா?" என்றான். "ம். ஆமா. 1 மணி நேரத்துல வந்துடுறேன். கண்மணிய கூட்டிட்டு போகட்டா? ப்ளீஸ் அரக்கா." அவள் கெஞ்சலுடனும் ஆசையுடனும் கேட்க, "நோ வே" என்றான் கடுமையாக. ச்சே! இந்த சுதந்திர உலகத்துல இயற்கைய ரசிக்க கூட உரிமை இல்ல. என கண்ணீர் மழையை போலியாய் பொழிய, வாசல் வரைக்கும் சென்றவன் சற்றே நின்றுவிட்டு, "போ" என நிதானமாக கூறினான். "ஐ! தேங்க் யூ அரக்கா" என்றவள் வேகமாக பக்கத்து வீட்டிற்கு சென்று கண்மணிக்கு குரல் கொடுத்தாள். சிந்தாமணியும் கண்மணியும் அவள் கோவிலுக்கு அழைப்பதாக எண்ணி வெளியில் வந்திட, அவளோ, "என்னைய ஏதாச்சும் ஆத்துக்கு கூட்டிட்டு போ" என்றதில் விழித்தனர். "என்னடி கண்மணி, உன் அண்ணி சொதப்புது" என சிந்தாமணி முணுமுணுக்க, "தெரியலையேடி, சரி போவோம் வேற வழி" என்றவள், "ஆனா அண்ணி, அண்ணாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க" என்று பாவம் போல கூறினாள். "அதெல்லாம் அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டேன். சீக்கிரம் போயிட்டு வரலாம் வா" என்றதும் மூவரும் கிளம்பினர். சிலுசிலுவென மாலை நேர காற்று முகத்தில் மோத, வெண்ணாறு கரையோரம் அமர்ந்தனர் 3 பெண்களும். அந்த இயற்கை காற்றை ஆழ்ந்து சுவாசித்த பெண்ணவள், "அப்பா! ரொம்ப அழகா இருக்குல்ல" என அந்த ஆற்றின் அழகைக் கண்டு களிக்க இருவரும் ஆமோதித்தனர். அந்நேரம் எங்கிருந்தோ திடுதிடுவென ஓடி வந்த ஆட்கள் கையில் கத்தியுடன் நிதர்சனாவை நெருங்க, "இது என்னது? கோவிலுக்கு போனதுல யாரோ அட்டாக் பண்ற மாரி இருந்துச்சு கனவுல" என கண்ணை கசக்கிக் கொண்டவள் நிகழ்வை உணரும் முன்னே அவளை நோக்கி வந்தவனின் அடிவயிற்றில் ஒரு குத்து விட்டான் யாஷ் பிரஜிதன். அவன் பறந்து ஆற்றினுள்ளேயே விழுந்துவிட, "ஐயோ!" என வாயை பொத்திக் கொண்டவள், "நீ எப்படியா கரெக்ட் டைமுக்கு வந்துடுற?" என்றவளை திரும்பி முறைத்தான். அந்நேரம் அவளை யாரோ தாக்க வர, அவளை தன்னருகில் இழுத்து மார்பில் முட்ட வைத்தவன் எதிராளியின் கையை பிடித்து வளைக்க, "ஆத்தாடி!" என அவள் கண்ணை மூடி ஆடவனின் நெஞ்சிலேயே புதைந்து கொண்டாள். யாஷ் பிரஜிதனின் இதழ்களில் சிறு கர்வ புன்னகை உதயமாக, "எந்திரிச்சிராதடி, உன் தலைய தனியா கையில தந்துடுவாங்க இந்த ரவுடீஸ்" என பயமுறுத்தியதில், "யோ யோ, தலைக்கு மேல இருந்த கடனை இல்லாம பண்ணியான்னா, தலையே இல்லாம பண்றியே" என புலம்பி மெல்ல நகர எத்தனித்தாள். அவளை ஒரு கையால் பிடித்து மீண்டும் நெஞ்சோடு புதைத்தவன், "நகராதன்னு சொல்றேன்லடி கடங்காரி, உன்னை காப்பாத்த வேண்டியது என் தலையாய கடமை. என் ரிசர்ச் முடியற வரை நீ உயிரோட இருக்கணும்" என்று ஏளனத்துடன் அவள் காதோரம் முணுமுணுத்து அடியாட்களை தாக்கத் தொடங்கினான். ஏற்கனவே அவன் மீது தான் காதல் கொண்டது ஏதோ ஒரு கனவாக வந்திருக்க, அவன் மீது காதல் உணர்வு வரவில்லை என்றாலும் உரிமை உணர்வு படர்ந்தது. அதனாலேயே அவனது இந்த கூற்று அவளுள் சிறு ஏமாற்ற விதையை தூவியிருக்க, அவ்விதை மீண்டும் ஒரு நேசமாய் பூத்து குலுங்கிட ஆயத்தமானது.